உயர்த்தி சத்தமா சொல்லாமே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த உபவாச ஜெப நாட்களாகிய 4வது நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் நன்மையை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து ஜெப சிந்தையோடு ஜெபத்திலே நாம் தரித்திருப்போமே ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் அதனுடைய 34 வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், சங்கீதங்களின் புத்தகம் 119 34 வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், ஒருவர் வாசிக்கலாம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். முழு இருதயத்தோடும் நான் அதை கை கொள்ளுவேன். அல்லேலூயா. எனக்கு உணர்வை தந்தருளும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் உணர்விற்கு வேண்டி உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை அவர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உணர்வுள்ள இருதயத்திற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். எதற்கான எந்த உணர்வு என்று சொன்னால், வேத வார்த்தையின் ஆழங்களை அதிசயங்களை அறிந்து கொள்ள இந்த வேத வசனம் விலையேற பெற்றதென்ற உணர்வு நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வேத வசனம் விலையேற பெற்றதென்ற உணர்வு நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த வசனம் நம்முடைய வாழ்வில் உணர்வடைந்து கிரியை செய்யும் பொழுது இந்த வார்த்தையானது நம்மை அநேக இடத்துல அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆகையினாலே தேவ வார்த்தை விலையேற பெற்றதென்ற உணர்வு நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் இந்த உணர்வு நமக்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்வில் நடக்கிற அதிசயங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமே ஆனால், ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும் என்றும், மாம்சமான யாவரும் காண்பார்கள் என்றும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. இங்கே யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் ஸ்நாபகன் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாக வந்து அவருக்கென்று ஒரு பாதையை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே யோவான் ஸ்நாபகன் பிறப்பதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டார். அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே யோவான் ஸ்நாபகன் அவன் வனாந்தரத்திலே போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுடைய இரட்சிப்பின் வார்த்தையை கொடுத்து
அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமேயானால், 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமேயானால், அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும். எப்பொழுது என்று சொன்னால் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமேயானால், அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அல்லேலூயா. யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டான மாத்திரத்தில் தானே அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணனானவைகளை செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். அல்லேலூயா. யோவானுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனேயே கர்த்தருக்கென்று பாதையை செவ்வை பண்ணுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராக அவன் புறப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்வில் அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான அநேக கோணலானவைகள், பள்ளங்கள், மலைகள், குன்றுகள் தகர்க்கப்பட்டு கோணலானவைகள் செம்மையாகும், கரடானவைகள் சமமாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை விலையேற பெற்றது என்ற உணர்வு நமக்குள் வந்தவுடனேயே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாதைகளை செவ்வையாக்கி கரடானவைகளை சமமாக்குகிறார், கோணலானவைகளை நேராக்குகிறார், பள்ளங்களை எல்லாம் அவர் நிரப்புகிறார். கர்த்தருடைய வல்லமை அது கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்வில் பலவிதமான எண்ணம் கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னுடைய வழி இவ்வண்ணமாக இருக்கிறதே, கோணலாக இருக்கிறதே, சமமா இல்லையே, கரடு முரடா இருக்கிறதே, பள்ளங்களாக இருக்கிறதே, மலைகளா இருக்கிறதே, நான் இப்படி இதை எப்படி தாண்டி போவேன்? இதை எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? இதுல நான் போய் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவேன்? இதுல நான் போய் எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன் என்றதான பல கேள்விக்குறிகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம் நடுவே வெளிப்படுகிறது. அவர் கோணலானவைகளை சமமாக்குகிறார், கரடானவைகளை சமமாக்குகிறார், பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறார், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. அவருடைய சத்தம் ஆமென் சோதரோ ஆமென் பாறைகளை மலைகளை அதிர பண்ணுகிறது. அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிறதான பல தடைகள், கோலனானவைகளை எல்லாவற்றையும் நேராக்கி அதன் வழியாய் நீதியின் பாதையில், நன்மையான பாதையில், ஆசீர்வாதமான பாதையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணனானது செவ்வையாகி என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம்
உண்டாயிற்று. கைகளை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நேராக்குகிறதா இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்வில் பலவிதமான கொந்தளிப்புகள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான உபத்திரவங்கள், மலைகள் போன்றதான பல பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போய் இருக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தருடைய வேதம் விலை உயர்ந்ததென்ற உணர்வு நமக்குள் வரட்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வழியை அவர் செம்மையாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாதையை நேராக்குகிறவராயிருக்கிறார். சுவிசேஷ புத்தகத்தில் நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் சேர்ந்து படகிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். படகிலே பிரயாணம் பண்ணும் பொழுது இயேசுவானவர் அவர் படகிலே நித்திரையாக இருந்தார். படகு அமைதியாய் புறப்பட்டு போய் கொண்டிருந்தது. சற்று தூரம் போனவுடனே, ஆழத்திற்கு போனவுடனே ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்தது. பெரிய கொந்தளிப்பு வந்தது. எல்லாரும் பயந்து போய் கூப்பிடுகிறார்கள், ஐயரே, இயேசுவே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு பிரியமோ? நாங்கள் மடிந்து போகிறோம். மிகுந்த உபத்திரவம், மிகுந்த பாடு. அப்படியே அந்த படகை கவிழ்த்து போடக்கூடிய நிலைமையில கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. பாதை தெரியாமல் சுழண்டு கொண்டிருக்கிறது. எங்கே போகிறது, எங்கே போவது? நான் கரையை போய் அடைவேனா? நான் கரையை காண முடியுமா? நான் நன்மையை பார்ப்பேனா? ஆசீர்வாதத்தை காண்பேனா? என்னதான கேள்வி அநேகருக்குள் எழும்பிற்று. அங்கிருந்த எல்லாருக்கும் அந்த கேள்வி எழும்பிற்று. அது போலவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் பலவிதமான கொந்தளிப்புகள் நடுவாக, பலவிதமான கொந்தளிப்பின் அனுபவத்தின் நடுவாக நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கலாம். கரையை காண்பேனோ? ஆசீர்வாதத்தை காண்பேனோ? நன்மையை காண்பேனோ? தேவன் எனக்கு உரைத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமோ என்றதான பல கேள்விக்குறிகளோடு நாம் நின்று கொண்டிருக்கலாம். நான் அமிழ்ந்து போகிறேன், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றதான பலவிதமான அனுபவத்தோடு, கேள்விக்குறியோடு, மிகுந்த வேதனையோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அவருடைய வார்த்தை விலை உயர்ந்தது என்ற உணர்வு நமக்குள் இருக்கும் என்று சொன்னார். இந்த கொந்தளிப்பில் இருந்து அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து ஆமென் சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னவுடனே அந்த கொந்தளிப்பு நீங்கி அமைதியானது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை அனுப்பி எல்லா கொந்தளிப்புகளையும் மாற்றி, எல்லா வேதனைகளையும் மாற்றி, எல்லா பாடுகளையும் மாற்றி, எல்லா நிந்தைகளையும் மாற்றி, எல்லா அவமானங்களையும் மாற்றி, எல்லாவற்றையும் நேராய் சமமாய் உங்களை அவன் நன்மையின் பாதையில் வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கரையை காண்பேனோ என்னதான கேள்விக்குறியோடு இருந்த சீஷர்களுக்கு கரையை காணும்படி கர்த்தர் உதவி செய்தார். அக்கரைக்கு போனார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அக்கரையை காண முடியுமோ என்றதான கேள்வியோடு வந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, எல்லா பாதைகளையும் செவ்வையாக்கி அவர் நன்மையின் பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படி அவர் நம்முடைய வாழ்வில் நன்மையின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தை விலை உயர்ந்ததென்ற உணர்வு உள்ளதாய் மாற வேண்டும். அவருடைய வார்த்தை தான் விலை உயர்ந்தது என்ற உணர்வு நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய பாதையை செவ்வையாக்குகிறவர் ஆயிருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களின் பாதைகளை செவ்வையாக்கினார்.
நம்முடைய முற்பிதாக்களின் பாதைகளை கர்த்தர் செவ்வையாக்கினார். ஆபிரகாமை கவனித்து பாருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து வனாந்திரத்திலே கொண்டு வந்து, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பல ஆண்டுகள் ஆனது. ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான், என் வாழ்க்கை இப்படியே போய்விடும், என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்றுதானே எண்ணமுடையவனாய் இருந்திருக்க கூடும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்வில் அவனுடைய வாக்குத்தத்தத்தை, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களை அவர் கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நம்மையும் அவர் நம்முடைய வாழ்வின் கோணல்களையும் செவ்வையாக்க, நேராக்க, விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இன்றைக்கும் அந்த வல்லமையோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை செவ்வையின் பாதையிலே, நேர்த்தியான பாதையிலே அவர் வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் பார்ப்போமேயானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 40, 6, 7, 8. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு இங்கே சொல்லுகிறார், நீ கூப்பிட்டு சொல்ல வேண்டிய சத்தம், வார்த்தை என்னவென்றால், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இந்த மாம்சமானது அழிந்து போகக்கூடியது. இந்த மாம்சம் அழிந்து போகக்கூடியது. மாம்சத்தின் வார்த்தைகள் அழிந்து போகலாம். மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் அழிந்து போகலாம். மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அநேக நேரங்களில் அழிந்து போகும். ஆனால் அவருடைய வசனமோ, அவருடைய வார்த்தையோ ஆமென் என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மோடு கூட கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பது, நம்மோடு கூட நிலைத்திருப்பது, நம்மை கடைசி வரைக்கும் வழிநடத்துவது, கடைசி வரையிலும் நம்மை தேற்றுவது, கடைசி வரையிலும் நமக்கு உதவி செய்வது, கடைசி வரையிலும் நமக்கு நன்மை செய்வது அவருடைய வார்த்தையே. அல்லேலூயா. இந்த மனிதர்கள் எல்லாரும் மாறி விடுவார்கள். அதுதான் அங்கே அர்த்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போ, ஆனால் அவருடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தின் மனிதர்கள் ஒருவேளை தாய், தகப்பன், பெற்றோர், பிள்ளைகள் நம்மை விட்டு மாறி போவார்கள், நம்மை விட்டு எடுபட்டு போவார்கள், நம்மை விட்டு மாற்றப்பட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கடைசி வரையிலும் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. கடைசி நம்முடைய மரணம் வரையிலையும், நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தில் இருந்து மாற்றப்படும் வரையிலையும்
அவருடைய வசனம் ஒன்றுதான் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம யார் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும்? யார் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை விலை உயர்ந்தது என்ற உணர்வு என்னுடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பெற்றோர் சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், தாய்மார்கள் சொல்லலாம், புருஷன் மனைவி சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க? கடைசி வரைக்கும் நான் உன் கூடயே இருப்பேன்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் இருப்பார்களான்னு கேட்டா நிச்சயமா இருக்க போறதில்லை. ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஆபத்தான நிலைமை வரும் பொழுது, வேதனை நிறைந்த அனுபவம் வரும் பொழுது ஒருவேளை அவர்கள் மாறிவிடலாம். அவர்களுடைய வார்த்தைகள் மாறிவிடலாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை மறந்து விடலாம். அதனால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் மாம்சம் புல்லாக இருக்கிறது. புல் உலர்ந்து அதனுடைய மேனி, அதனுடைய மேன்மையாகிய பூ உதிர்ந்து போகும். கர்த்தருடைய வார்த்தையோ, அவருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நம்மை வழி நடத்துகிறது. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்வில் நம்மை வழி நடத்துகிறது அவருடைய வார்த்தை. நம்மை தாங்குகிறது அவருடைய வார்த்தை. நமக்கு பலன் தருகிறது அவருடைய வார்த்தை. நம்மை சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் தளர்ந்து போகாமல் நமக்கு பலன் தந்து நம்மை தாங்கினது அவருடைய வார்த்தை. இனியும் அவருடைய வார்த்தை நம்மை தாங்கும். இனியும் அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். இன்னும் அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வில் அவன் மிகுந்த ஒரு உபத்திரவத்திற்கு நேராக கடந்து செல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், ஆசியாவில் எனக்கு நேரிட்ட துன்பத்தை உங்களுக்கு நீங்கள் அறியாதிருப்பதற்கு என் மனதில்லை. நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படிப்பட்ட துன்பம்? எங்களுக்கு மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அவ்வளவு பெரியதான ஒரு உபத்திரவம், அவ்வளவு பெரியதான கொந்தளிப்பு, மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். ஆகிலும் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தோம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பவுல் அந்த கப்பலில் புறப்படுவதற்கு முன்பதாகவே, பவுல் அந்த கப்பலில் புறப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டு அவனை பலப்படுத்தினது. என்ன பலப்படுத்தினது? கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வருவதில்லை. இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணுகிற ஒருவனுக்கும் பிராண சேதம் வருகிறதில்லை. எல்லாரும் தப்பி பிழைப்பீர்கள் என்றதான வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டதனால, அந்த வார்த்தையை நம்பி இருந்ததனால, அந்த வார்த்தை விலை உயர்ந்தது என்று சொல்லி அவன் கருதினதனால, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்ததான உபத்திரவத்தில் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அவனை பலப்படுத்தினது. கொந்தளிப்பு வந்தது, பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, பாடுகள் வந்தது. அவை எல்லாவற்றிலும் இருந்து தேவனுடைய வார்த்தை அவனை விடுதலையாக்கினது. அல்லேலூயா. அவனுக்கென்று வைத்திருந்ததான இடத்திற்கு அவனை கொண்டு செல்லும் வரையிலும் கர்த்தருடைய வார்த்தை அவனை பலப்படுத்தி கொண்டே இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை கடைசி வரையிலும் தாங்குகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை கைவிடுகிறதில்லை. இந்த வார்த்தை நம்மை விட்டு விலகுகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய மகன் சாலமன் எழுதினதான நீதிமொழிகளை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கே ஞானி சொல்லுகிறான், இந்த வசனத்தை உன் இருதயத்தில் நீர் வைத்துக்கொள். இதை முதிர் வயதிலும் நீ விடாதிருப்பாயானால் இது உன்னை காத்துக்கொள்ளும். நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசியுங்கள். அதை விடாதே,
அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. 8ஆம் வசனம், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். என்ன கனம் பண்ணும்? 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கவனமாயிருந்து அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தை விலையேற பெற்றது என்ற உணர்வுடைய ஒவ்வொரு பேரையும் தேவனாகிய கர்த்தர் கடைசி வரையிலும் அவருடைய வார்த்தையினால் நம்மை பிழைப்பூட்டுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை பிழைக்கும்படி செய்கிறது. அவருடைய வார்த்தையினால் நம்மை பிழைக்கும்படி செய்கிறார். அவருடைய வார்த்தையினால் நம்மை பிழைத்திருக்கும்படி செய்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை மிகுந்த வேதனையோடு, மிகுந்த போராட்டத்தின் நடுவாய், மிகுந்த பிரச்சனையின் நடுவாய், உபத்திரவத்தின் நடுவாய், பாடுகள் நடுவாய் நீங்களும் நானும் நின்று கொண்டிருப்போமே, ஆனால் தேவனுடைய வார்த்தை விலை உயர்ந்தது என்ற எண்ணம் கொண்டிருப்போம். இந்த வார்த்தை நம்மை முதிர் வயதிலும் நடத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படும் வரையிலும் அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். உலகத்தின் மனிதனுடைய வார்த்தை, ஒருவேளை புருஷனுடைய வார்த்தை, மனைவியுடைய வார்த்தை, பிள்ளையுடைய வார்த்தை, பெற்றோருடைய வார்த்தை நம்மை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கும், நம்மை பலவீனப்படுத்துகிறதா இருக்கும், நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறதா இருக்கும், நம்மை தளர்ந்து போக பண்ணுகிறதா இருக்கும். மனிதனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றதான எண்ணம் நமக்கு ஒருவேளை தோன்றலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாதையை நான் செவ்வையாக்குவேன், உன் கரடான பாதையை நான் சமமாக்குவேன், கோணனானவைகளை நேராக்குவேன். இடையே மலைகள் குன்றுகள் இருக்கும் என்று சொன்னால் நான் அவைகளை தகர்த்து போட்டு நீ சரியான பாதையில, செவ்வையான பாதையில, எந்த வேதனை இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த பாடும் இல்லாம நான் உன்னை வழிநடத்துவேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு செய்ய வேண்டிய காரியம் இந்த வேத வசனம் விலை உயர்ந்தது என்ற உணர்வுடையவர்களாய் நாம் மாற வேண்டும். அதான் உலகத்தில் மனிதனுடைய வார்த்தைகள், ஒருவேளை மனிதனுடைய வார்த்தை எப்படியாக இருக்கும் என்று சொன்னா, ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, வேதனை கஷ்டம் பாடு வரும்போது வேற மாதிரி பேசுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. என் நேரமும் ஒரே மாதிரி பேசுகிற அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். எப்பொழுதும் ஒரே மாதிரி பேசுகிற தேவனுடைய வார்த்தை விலை உயர்ந்தது என்ற எண்ணம் கொள்ளுவோம். இந்த வார்த்தை நம்முடைய பாதையை செவ்வையாக்குகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய பாதைகளை நேராக்குகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய பாதைகளில் இருக்கிற கரடு முரடுகளை செவ்வையாக்கி நேரான வழியில் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எதுவரையும் தெரியுமா? எதுவரை நடத்துகிறது தெரியுமா? நம்முடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படும் வரையிலையும் நடத்துகிறது. இதுவரைதான் என்னால நடத்த முடியும், இதுவரைதான் என்னால கொண்டு போக முடியும், இதுக்கு மேல நீதான் போய்கிடணும். மனிதர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்வேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்வேன், அதுக்கு மேல என்னால முடிகிறது இல்லை, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி விடுவார்கள். இது வரைக்கும் தான் உன்னை மேல கொண்டு வர முடியும், இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி கை கழுவி விடுவார்கள், இல்லைன்னா கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. நம்மை முதிர் வயது வரையிலும் தாங்குகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை முதிர் வயதிலும் நடத்துகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்வேனேயானால், இந்த வார்த்தையை நான் சார்ந்திருப்பேனேயானால், இந்த வார்த்தை விலை உயர்ந்தது என்ற எண்ணம் கொண்டிருப்பேனேயானால், நிச்சயமாய் முதிர் வயதிலும் இந்த வார்த்தை என்னை நடத்தும். ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் மனிதனுடைய வார்த்தை விலையேற பெற்றது என்ற உணர்வுடையவர்களாய் நாம் சில நேரங்களில் மாறிவிடுகிறோம். மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் நன்றாயிருக்கிறது, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் நல்லது என்று கண்டு, மனிதர்கள் காட்டுகிற வழியில
மனிதர்கள் சொல்லுகிற வழியில நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படி நடந்தா அவர்கள் எவ்வளவு நாள்தான் கூட்டிட்டு போவாங்க? எவ்வளவு நாள்தான் நல்ல பாதையை காட்ட முடியும்? மனிதன் மாறிவிடுவான். மனிதன் சீக்கிரமா அவன் மனிதனுடைய வாழ்வை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று சொன்னால், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். யாரு புல்லு? யாரு? நாம தான் புல்லு. நாம தான் புல்லு. புல் உலர்ந்து போய் பூவும் உதிர்ந்து போகிறதா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது உதிர்ந்து போகிறதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் காய்ந்து போகிறதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தளர்ந்து போகிறதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் நம்மை விட்டு விலகிறதே இல்லை. ஆகையினால தான் நான் வாசிக்கிறோம் 40 ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. மனிதர்கள் மாறி விடுவார்கள்ங்க. மனிதருடைய வார்த்தைகள் மாறும். மனிதர்கள் சொன்னதான வார்த்தைகளை மறந்து விடுவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அது ஒன்று மாறாதது. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை ஒன்றே மாறாதது. தேவனுடைய வார்த்தை ஒன்றே மாறாதது. தேவனுடைய வார்த்தை ஒன்றே மாறாதது. அது நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை என்னை வழி நடத்தும், என் பாதையை செவ்வையாக்கும், கோணனானவைகளை நேராக்கும், கரடானவைகளை சமமாக்கும். ஆமீன். குன்றுகளை அது நிரப்பும், மலைகளை ஆமீன் தரைமட்டமாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையானது என்னுடைய முதிர் வயதிலும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து பிரியும் நாள் வரையிலும் அவருடைய வார்த்தை என்னை நடத்தும் என்றுதான உணர்வு நமக்குள் இருக்கும் என்று சொன்னார். இந்த வேத வசனம் ஆமென் விலை உயர்ந்தது என்ற உணர்வு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை கடைசி வரையிலும் கைவிடாமல் அவருடைய வார்த்தையினால் நம்மை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்பதாய் சொல்லப்படுகிற வார்த்தையை, சத்தத்தை நாம் கேட்கிறோம். அல்லேலூயா. செவ்வையான பாதையில கர்த்தர் வழி நடத்துவார். எப்ப தெரியுமா? இந்த வேத வசனம் விலை உயர்ந்தது என்ற உணர்வு நமக்குள் வரும் பொழுது. இந்த உலகத்தில் பணத்தை காட்டிலும், தங்கத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற விலை உயர்ந்த எந்த காரியத்தை விடையிலும் இந்த வேதம் விலை உயர்ந்தது என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். இந்த வேதமே விலை உயர்ந்தது. ஏன்னு சொன்னா, இந்த வார்த்தை தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தை என்னோடு இடைப்படுகிறது. இந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது. இந்த வார்த்தை என்னை ஆறுதல் படுத்துகிறது. இந்த வார்த்தை எனக்கு தேவையான ஆமென் ஸ்தோத்திரம் பலப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்து, இந்த வார்த்தையானது என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கொடுத்து, என்னுடைய தடைகளை நீக்கி செவ்வையான பாதையில் கடைசி வரையிலும் என்னுடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து பிரியும் நாள் வரையிலையும் இது நடத்துகிறதாக இருக்கிறது. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹalleluya.